எதிர்நீச்சல் ஜனனி ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு இன்னொரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு அடிபட்டிருக்கனால ஒரு டாக்டர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவர் நல்லவரே கிடையாது. அவர் ஆர்கன்ஸ் திருடுறவர். ஆனால் ஜனனி அந்த டாக்டரை நல்லவங்கன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவர் மேலே ஒரு சந்தேகம் வருது ஜனனிக்கு. அதனால் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இன்னொரு ரூம் மாதிரி இருக்குது. அதுலேருந்து யாரோ மாட்டிக்கிட்டு கத்துற மாதிரி சவுண்ட் வருது. நிறைய சந்தேகங்கள் ஏற்படுற மாதிரி தான் அவரோட செயல்கள் எல்லாமே இருக்கிறதுனால இவங்க அந்த டோரை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனாலுமே அந்த வீட்டு வேலைக்காரங்க தடுத்துடுறாங்க. ஜனனி சொல்கிறாங்க, நான் இப்போ எல்லாமே எனக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு, நான் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டாக்டரும், நான் தாம்மா டாக்டர், நீ டாக்டர் கிடையாது, உனக்கு எப்போ உடம்பு சரியாகும் நான் தான் சொல்லணும், அதனால் வீட்டுக்குள்ளே போமான்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஜனனி கோவப்பட்டு, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஏதோ இல்லீகலாக ஏதோ வேலை பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அவர் கோவப்பட்டு ஜனனியை அரைஞ்சிடுறாரு. அப்போ தான் ஜனனி அவருடைய உண்மையான சுயரூபத்தை பார்க்குறாங்க. ஜனனியை ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. பாபம் ஜனனி இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.